Hi, hello, Justice. Welcome back to Just. Our Just Medmissionல periodic classification of elements பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக 4 parts வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 5th part வீடியோ. ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் அது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து கால்குலேஷன் ஆஃப் ஜெட் எஃபெக்டிவ் அது பார்த்துட்டு நம்ம வந்து அயனைசேஷன் என்தால்பி அதெல்லாம் பார்த்துடலாம். கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, calculation of z effective. அடுத்து இது z effective பார்த்துட்டு அயனைசேஷன் என்தால்பினா என்னன்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ z effectiveனா என்ன அப்படின்னு சொல்லி நான் போன கிளாஸ்ல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு இது மாதிரி பார்த்துருவோம். 1 second. Positive charge இது வந்து நியூக்ளியஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், இது வந்து ஒரு 2 ஆர்பிட் மட்டும் வச்சுப்போம். ஓகேவா? மொத்தம் 2 ஆர்பிட் உள்ள இது வந்து நான் வந்து ஒரு ஆட்டமோட அந்த ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் இந்த சைடு எழுதுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நான் ஒரு ரேண்டமாக ஏதாவது ஒரு நம்பர், ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்க முடியும். செகண்ட் ஷெல்ல ஒரு மொத்தம் போரான் எடுத்து போகுது. இது வந்து ஒரு போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஓகே, இப்படி ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆரம்பிக்கும். இது வந்து ஆக்சுவலி போரான்குள்ளது. ஸோ அது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம ஜெட் எஃபெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதுல வந்து ஒரு விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதுல வந்து இந்த லாஸ்ட் ஷெல், எப்பவுமே லாஸ்ட் ஷெல் தான் எடுக்கணும். அதை நீங்க நான் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஷெல்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரானை நம்ம வந்து டெஸ்ட் எலக்ட்ரான் சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் எப்படி? அட்ராக்ஷன், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது தான் வந்து ஜெட் எஃபெக்டிவ். இப்போ இது வந்து எதை பொறுத்தெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னா, இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒன்லி திஸ் டைப் ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் இருக்குமானா இல்லை. அங்க வந்து இன்னொரு டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷனும் இருக்கு. அது என்ன இன்ட்ராக்ஷன்னா, இந்த எலக்ட்ரானுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். இதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். அதே மாதிரியே நான் ஆல்ரெடி இந்த பீரியாடிக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து வேவ் நேச்சர் இருக்கும்ட்டு. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கிட்ட அப்படியே ஒரே இடத்துல ஸ்டேஷனரியா இருக்காது. இப்படியே இங்கிட்ட டிராவல் ஆகும். p ஆர்பிட்டல்னா இப்படி ஒரு டம்பிள் ஷேப்ல டிராவல் ஆகும். s ஆர்பிட்டல்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல வந்து அந்த ஆர்பிட்டை சுத்தி டிராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிராவல் ஆகும்போது சப்போஸ் இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ இந்த எலக்ட்ரானோட பொசிஷனை நம்ம இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இப்படியே வேவ் நேச்சர்ல டிராவல் ஆகும்போது இப்படி வரும். ஸோ இப்படி வரும்போது இன்கேஸ் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இதுக்கும் இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஏற்படும். ஸோ இந்த எல்லா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கன்சிடர் பண்ணி அந்த நியூக்ளியஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த எலக்ட்ரானை வந்து அதோட ஆர்பிட்டை விட்டு வெளியே போக வைக்காம, அந்த லாஸ்ட் ஆர்பிட்ல உள்ள எலக்ட்ரானை வெளியே போக வைக்காம பிடிச்சி வச்சிருக்குங்கிறத கால்குலேட் பண்றது தான் வந்து ஜெட் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஜெட் எஃபெக்டிவை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஜெட் எஃபெக்டிவ், ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் என்ன, அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்ட்டு ஒரு ஜென்ரலைஸ்டா இந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். சரி, இதுல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அதுல இந்த ஆட்டம்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அந்த ஆட்டம்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்ட்டு அட்ராக்ஷன் அமௌண்ட். ஸோ அந்த அட்ராக்ஷன் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து Z மைனஸ் சிக்மா. ஓகேவா? where
where Z is atomic number or nuclear charge. Nuclear charge விட or number of protons more exactly. ஓகேவா? அதே மாதிரி சிக்மாங்கிறது ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வந்து எப்படிங்கிறது தான் நம்ம வந்து கீழே வந்து கால்குலேஷன் ஆஃப் ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்ட் அது ஒரு டாபிக்கா படிப்போம். ஓகேவா? ஸோ இந்த எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அது இழுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்றது தான் நம்ம வந்து Z எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து என்சிஆர்டில லேசா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கால்குலேஷனுக்கு வரும். 1 second guys. என்சிஆர்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்சிஆர்டியில் அயனைசேஷன் என்தால்பி கொடுத்துட்டு தான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அந்த ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்து முன்கூட்டியே பட் கால்குலேஷன் ஆஃப் Z எஃபெக்டிவ் என்சிஆர்டி டாபிக்ல கிடையாது. நான் சும்மா அவங்க எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காண்டி தான் சொன்னேன். ஓகே, the attraction of electrons towards the nucleus இந்த இருக்குல்ல, the repulsion of இங்க இருந்து தான் Z effective ஆரம்பிக்குது டாபிக். The effective nuclear charge experienced by a valence electron in an atom in the nucleus because of shielding or screening of the valence electron by the nucleus by the intervening core electrons. அதாவது சொன்னேன் இல்லையா, அந்த வந்து அந்த லாஸ்ட் உள்ள வேலன்ஸ் ஷெல்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து Z ஒரு 5 புரோட்டான்ஸ் இருக்குன்னா அந்த 5 புரோட்டான்ஸ் தரக்கூடிய அட்ராக்ஷனை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பட் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஏன்னா இன் ரியாலிட்டி அங்க வந்து அந்த ஆட்டம்ல அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் இல்ல, கூட அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸும் இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ்ல அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து கொஞ்சம் நல்லிஃபை பண்ணி கேன்சல் பண்ணி ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தரும். ஸோ அது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தரக்கூடிய எலக்ட்ரானை வந்து ஷீல்டிங் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இப்போ வந்து நியூக்ளியஸ் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் ஷெல். ஒரே செகண்ட், இது வந்து செகண்ட் ஷெல். ஓகேவா? கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க ஒரு 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்க இந்த 3 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேலன்ஷியல் எலக்ட்ரானை தான் டெஸ்ட் எலக்ட்ரானா கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் எப்பவுமே. ஸோ இதுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இதை நல்லிஃபை பண்ற விதமா இந்த எலக்ட்ரான்ஸும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை தரும். இந்த இன்னர் கோர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் மோர் கான்ட்ரிபியூட் டு த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். பட் இந்த அவுட்டர் எலக்ட்ரான்ஸும் வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் த இன்னர் கோர் எலக்ட்ரான்ஸ் தான் அதுல வந்து மோர் ப்ரொனவுன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஏன்னா அதுதான் வந்து மேக்சிமம் வேல்யூ. இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸை சுத்தி அப்படியே ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி அந்த புரோட்டானுக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் உள்ள ஒரு தடை மாதிரி தடுக்குது இல்லையா? அது ரெண்டுத்துக்கு அட்ராக்ஷன் ஆகாம இது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் தந்து அந்த இதை தடுக்கிறதுனால அது ஸ்கிரீனிங்னு சொல்லுவாங்க. மறைக்கிறது, அந்த ஃபோர்ஸை வந்து கேன்சல் பண்றதுக்கு மறைக்கிறதுக்கு அந்த இதுக்கு பேர் தான் ஸ்கிரீனிங் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட். அந்த இது கிட்ட வராம தடுக்கிறது வந்து ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இன்னர் கோர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மெஜாரிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணும் தேன் தி அவுட்டர் கோர் எலக்ட்ரான்ஸ். பிகாஸ் இன்னர் கோர் தான் நல்லா ஃபுல்லா ஷீல்டு பண்ண முடியும் வெளியே உள்ள எலக்ட்ரான்ஸை. ஏன்னா இது எலக்ட்ரான்குள்
நியூக்ளியஸை சுற்றி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நிறைய ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தரும் தேன் எலக்ட்ரான் இன் திஸ் ஆர்பிட். ஏன்னா இந்த எலக்ட்ரான் வந்து இந்த சைடு இப்படி கிராஸ் பண்ணி வந்தாதான் ரிப்பல்ஷன் தர முடியும். பட் இந்த சைடு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ரிப்பல்ஷன் தராது. அது வந்து இப்போ சப்போஸ் இந்த எலக்ட்ரான் வந்து இப்படியே வேவ் நேச்சர்ல டிராவல் ஆகி பி ஆர்பிட்டல் இப்படி டிராவல் ஆகி இப்படி வந்து இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த எலக்ட்ரான் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்ப அது என்ன சொல்றது, அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நியூக்ளியஸ்க்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல டிராவல் ஆச்சுன்னா அது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நோக்கி அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கு. ஸோ நெட் கேஸ் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸை நோக்கி தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அது நமக்கு வந்து ஷீல்டிங் இதுக்கு மோர் இதா இருக்காது. பட் இதுவே இந்த இடத்துல நான் கொஞ்சம் தெளிவா வரைகிறேன், அந்த ஸ்லைட்லயே வரைஞ்சிருமா? இது எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் ஷெல்ல எஸ் ஆர்பிட்டல் மட்டும்தான் இருக்கும். ஸோ எஸ் ஆர்பிட்டல் வந்து ஆல்ரெடி ஸ்பெரிக்கல் ஷேப். இது நியூக்ளியஸ் சென்டர்ல இருக்குதுன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இங்க எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா இவங்கிட்ட ஃபுல்லா இப்படியே அலைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இது ஃபுல்லா எலக்ட்ரானோட டிராவலிங் நேச்சர், இப்படியே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும். இப்போ இந்த அவுட்டர் கோர்ல இப்படி ஃபுல்லா எலக்ட்ரான் இப்படி டிராவல் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவுட்டர் கோர்ல இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இதை நம்ம டெஸ்ட் எலக்ட்ரான் சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குமா? சாரி, இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் Z அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் பாசிட்டிவ் சார்ஜ். இது இந்த எலக்ட்ரான், இந்த கிளவுட் இருக்குல்ல இன்னர் கோர், இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி ரேண்டமா இப்படி சுத்திட்டே இருக்கிறதுனால மேக்சிமம் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இந்த எலக்ட்ரானுக்கு இங்க கிடைக்கும். எந்த சைடு வந்தாலும் இந்த சைட்ல இருந்து ரிப்பல்ஷன் வந்துட்டு இருக்கும். இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ நெட் எஃபெக்ட் இது 2 கேன்சல் ஆகி அந்த எலக்ட்ரான் அந்த ஆர்பிட்ல ஸ்டே ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஷீல்டிங். இது உள்ள வராம இந்த எலக்ட்ரான் இங்க நியூக்ளியஸ்குள்ள விழாம தடுக்குது இல்லையா, ஷீல்டிங் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். ஆர் ஸ்கிரீனிங்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப இந்த எலக்ட்ரானுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்கு. பி ஆர்பிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னா இப்படி டிராவல் ஆகும், இப்படி டிராவல் ஆகுமா? ஸோ இப்படி டிராவல் ஆகும்போது இன்கேஸ் இந்த எலக்ட்ரான் வந்து இங்கிட்ட இருந்து இங்கிட்ட டிராவல் ஆகி இங்கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்டு டிராவல் ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரானுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த இதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இது 2 ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நல்லிஃபை பண்றதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃபேக்டர். பட் சம்வாட் நல்லிஃபை பண்ணும். அதனால அதுக்கு வந்து ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இதுவே இந்த எலக்ட்ரான் வந்து இங்க இருந்துச்சுன்னு வைங்களேன், இதுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இங்க ஆக்ட் ஆகும். இந்த நியூக்ளியஸ்க்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரே இதுல. அப்ப 2 ஃபோர்ஸும் வந்து ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் நியூக்ளியஸ் ஒட்டி. ஸோ அதை நம்மளால ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டுக்கு அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டே வந்து அது ரிப்பல்ஷன் அந்த ஃபேக்டர் வச்சுதான் ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் கோர்ல உள்ள எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும் than the inner core electrons. ஓகேவா? ஓகே, ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேல்குலேஷன் ஆஃப் Z எஃபெக்டிவ் பார்க்குறோம்.
சாரி, calculation of sigma Slater's constant ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் contribution of a single electron to Slater's constant for SNP test electron. இப்போ contribution of single electron and the screening constant or Slater's ஒரு ஸ்கின் இந்த Slater's constant screening constant னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த Z வந்து ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை டிவைட் பண்ணக்கூடியது. இந்த சிக்மா தான் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஃபேக்டர். ஸோ இந்த மெஜாரிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வில் பி மோர் இன் an atom. Force of attraction will be more than force of repulsion. ஸோ நெட் ரிசல்டன்ட் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக தான் இருக்க முடியும். அப்பதான் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஆட்டம் விட்டு இருக்கும், இல்லாட்டி அந்த ஆட்டம் விட்டு வெளியே போயிடும். ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. அதோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுனா அந்த Z ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை குறிக்கக்கூடிய அந்த Z மைனஸ் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை குறிக்கக்கூடிய சிக்மா. ஸோ அது கால்குலேட் பண்ண நெட் ஃபோர்ஸான Z எஃபெக்டும் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அந்த டெஸ்ட் எலக்ட்ரான் வந்து SNP ஆர்பிட்டல்ல இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ற ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூவை கான்ட்ரிபியூட் பண்றது எப்படி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா அதுக்கு ஒரு டேபிள் மாதிரி வரைஞ்சுக்கிறேன். ஓகே, nth orbit, n-1 orbit, n-2, n-3, n-4 எக்ஸெட்ரா. அதுக்கெல்லாம் எப்படி? ஸோ nth ஆர்பிட்ல இப்போ டெஸ்ட் எலக்ட்ரான் வந்து SNP ஆர்பிட்டல்ல இருக்கு. எஸ்ல இருக்கலாம், ஆர் பில இருக்கலாம். அப்போ அந்த 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 ஆர்பிட்டல்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போரான்ல இந்த டெஸ்ட் எலக்ட்ரான் வந்து எய்தர் எஸ்ல இருக்கு ஆர் பில இருக்கு. இது ரெண்டுத்துல எதுலனாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இது நம்ம டெஸ்ட் எலக்ட்ரான், இதுக்கு நம்ம சிக்மா கண்டுபிடிக்க முடியாது, இதை விட்டுருங்க. இப்போ இதுக்கு அடுத்து இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதே ஆர்பிட்ல நம்ம லாஸ்ட் ஷெல்ல தான் nth ஆர்பிட்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் ஷெல்ல உள்ள இந்த டெஸ்ட் எலக்ட்ரானை தவிர்த்து உள்ள மிச்ச எலக்ட்ரான்ஸ் nth ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாம் வந்து nth ஆர்பிட் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். இந்த எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டை தவிர மீதி இருக்கிறது. அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிறது n-1. இந்த இது ரெண்டும் n-1. ஓகேவா? n-1 எலக்ட்ரான். ஸோ இவங்க ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டொனேட் பண்றாங்க கொடுக்காங்கிறது தான் இந்த டேபிளர் காலம்ல வேல்யூ எழுத போறேன். அதை நீங்க வந்து கன்ஃபார்ம் நான் வச்சுக்கணும். ஸோ nth ஆர்பிட்ல உள்ள எலக்ட்ரான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா 0.35, n-1 வந்து 0.85, n-2 இதெல்லாம் வந்து 1. ஓகேவா? நான் ஆல்ரெடி இதை நீங்க இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன், nth ஆர்பிட்ல உள்ள ஓகே கைஸ், ஓகே
ஓகே, இந்த டேபிளை நீங்கள் வந்து மறக்காம நான் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம். ஃப்ளூரின் எடுத்துப்போமே, இல்லை நியான் எடுத்துப்போம். நியானோட மொத்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நியானோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷன் மாதிரி இந்த டயக்ராம் மாதிரி நீங்க வந்து வரைய கத்துக்கோங்க. 1 ஷார்ட்டா 2. மொத்த நியான்ல மொத்தமே 2 ஆர்பிட்ஸ் தானே இருக்கும். ஸோ இதுல வந்து 1s2, இதுல மொத்தம் 8 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ இதுல நம்ம வந்து சிக்மா எப்படி கால்குலேட் பண்றது, ஜெட் எஃபெக்டிவ் அதை வச்சு ஜெட் எஃபெக்டிவ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானை நீங்க வந்து டெஸ்ட் எலக்ட்ரானா கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதுல வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து டெஸ்ட் எலக்ட்ரானா கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ இந்த டெஸ்ட் எலக்ட்ரானை தவிர மீதி இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 7 எலக்ட்ரான் இருக்கு, எக்ஸப்ட் டெஸ்ட் ஆர்பிட். ஸோ இப்போ சிக்மா எப்படி கால்குலேட் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். 1 செகண்ட், வெயிட் a minute. 1 second. 1 second. ஓகே, இப்போ மொத்தம் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ சிக்மா எப்படி கால்குலேட் பண்ண போறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் சிக்மா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இன்னொரு கோர்ல இருந்து ஆரம்பிங்க. n-1 இது வந்து nth ஆர்பிட், இது வந்து n-1. ஓகேவா? இப்போ n-1ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு எலக்ட்ரானுக்கு தான் 0.85. அப்ப 2 எலக்ட்ரானுக்கு 0.85 into 2 of a single electron. ஓகேவா? So 2 into 0.85 plus இந்த அவுட்டர் மோஸ்ட். இப்போ இது அவுட்டர் மோஸ்ட கன்சிடர் பண்ணணும். அவுட்டர் மோஸ்ட்ல வந்து இப்போ நீங்க இந்த இடத்துல டெஸ்ட் எலக்ட்ரானை விட்டுறணும். டெஸ்ட் எலக்ட்ரானை விட்டுட்டு மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 7 இன்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 1க்கு வந்து 0.35. அப்போ மொத்தம் 7னா 7 இன்ட்டு 0.35. ஓகேவா? டோன்ட் இன்க்ளூட் டெஸ்ட் எலக்ட்ரான் here. ஓகேவா? அந்த டெஸ்ட் எலக்ட்ரானை தவிர்த்து மிச்சம் அந்த nth ஆர்பிட்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அதை தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணி எடுக்கணும். இப்போ நியான்ல ஆப்வியஸ்லி அது வந்து SNP ஆர்பிட்டல்ல தான் இருக்கும். ஸோ அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ கால்குலேட் பண்ணா என்ன வரும்? நான் கால்குலேட்டர்ல போடுறேன். 2 into 0.85 1.7 வரும். பிளஸ் வந்து 7 into 0.35 என்ன வரும்? 2.45 வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 1.7 போட்டா 5.85. கரெக்டாக தான் வரும். 2.45 0.7 போட்டா 4.15 வரும். கரெக்டா? ஓகே, இப்போ இதுல இருந்து Z எஃபெக்டிவ் ஃபார் Z எஃபெக்டிவ் வந்து மொத்த நியூக்ளியர் சார்ஜ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நியான்லோட அட்டாமிக் நம்பர் என்னது? 10. 10 minus 4.15. அப்போ Z எஃபெக்டிவ் என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா 5.85 வரும். கரெக்டா 5.85 வரும். 6 கிட்ட. ஸோ நியானோட Z எஃபெக்டிவோட வேல்யூ வந்து
5.85. This is the effectively the neon is attracting that outermost test electron towards the nucleus. Okay va? So I hope இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த மாதிரி டயக்ராம் வரையாம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் 2 வந்து இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம்? சோடியம் எடுத்துக்கோமா? சோடியம் சரி, சோடியம்ல ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட். ஓகேவா? இப்போ மொத்தம் இதுல வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 1 2 இல்ல 8 3 4 5 6 7 8. ஓகேவா? இல்ல அவுட்டர் மோஸ்ட் இதை டெஸ்ட், எப்பவுமே அவுட்டர் மோஸ்ட்ல உள்ளதான் டெஸ்ட் எலக்ட்ரானா கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இது வந்து என்ன ஆர்பிட்டல்ல இருக்கு? இது 3s1 தானே. ஸோ எஸ் ஆர்பிட்டல்ல தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம மேலே இந்த பாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் சிக்மா, சிக்மா வந்து எப்படி கால்குலேட் பண்றது? இப்போ அவுட்டர் மோஸ்ட் இது வந்து nth, இது n-1, இது வந்து n-2. இப்போ அவுட்டர் மோஸ்ட்ல அந்த டெஸ்ட் எலக்ட்ரானை தவிர வேற எந்த எலக்ட்ரானும் இல்லை. ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 0. பிளஸ் அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எது மிச்சம் எந்த எலக்ட்ரான்ஸுமே இல்லாததுனால அது 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பிளஸ் n-1, n-1ல மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 8 × 0.85 பிளஸ் n-2ல 2 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 × 1. இந்த பாக்ஸ் வந்து நீங்க கன்ஃபார்ம் நான் வச்சுக்கணும் இது கால்குலேட் பண்ணணும்னா. சரி, வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்க. சிக்மா என்ன வரும்? 8 × 0.85 பிளஸ் 2னா 8.8 கிட்ட வரும். ஓகேவா? 8.8 வரும். அப்போ இப்போ Z எஃபெக்ட் வந்து Z சோடியம்ல மொத்தம் 11 மைனஸ் 8.8. அப்போ Z எஃபெக்டோட வேல்யூ வந்து 11 மைனஸ் 8.8 போட்டா 2.2. சாரி, ஆமா. அப்போ 2.2 தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபார் தி சோடியம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணணும். இப்போ இப்போ அடுத்தது வந்து ஓகே, contribution of single electron to Slater's constant when எழுதிருங்க for D and F test electron. ஓகேவா? அப்போ பார்த்ததுல அந்த எலக்ட்ரான் வந்து SNP ஆர்பிட்டல்ல இருந்துச்சு. இப்போ வந்து அந்த எலக்ட்ரான் வந்து DNF ஆர்பிட்டல்ல இருக்கு.
ஸோ அந்த கேஸ்ல நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, nth ஆர்பிட் n-1, n-2, n-3 எக்ஸெட்ரா. ஓகேவா? ஓகே, ஸோ nth ஆர்பிட்டல்ல அதே வேல்யூ தான் 0.35. அந்த இடத்துல n-1க்கு 0.85 சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணோம், எடுத்தோம். பட் இங்க வந்து n-1, n-2 அதுக்கப்புறம் வர எல்லா ஷெல்லுக்குமே 1 தான். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க் எடுத்துப்போம். ஜிங்கோட 1, 2, 3, 4, மொத்தம் 4 தானே. இப்போ 4 இது எப்படி இது பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுல 1s2, அடுத்தது 8, 1 2 3 4 5 6 7 8. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d10, 4s2. இதான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, 3ல மொத்தம் 10, 16, 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுல மொத்தம் 18 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இதுல லாஸ்ட் 2 எலக்ட்ரான். ஓகே, ஒன் செகண்ட். இப்படி கால்குலேட் பண்ண கூடாது ஆக்சுவலி. ஒன் செகண்ட் கைஸ், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு லாஸ்ட் ஷெல்ல டெஸ்ட் எலக்ட்ரான் ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து டெஸ்ட் எலக்ட்ரானை வந்து எப்படினாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போன கேஸ்ல அவுட்டர் இது மட்டும் தான் எடுக்கணும்னு சொன்னேன், வெரி சாரி. அப்படி கிடையாது, நம்ம உள்ள எதனாலும் டெஸ்ட் எலக்ட்ரானை கன்சிடர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த 3D இதை இப்போ நான் வந்து SNPக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் D அண்ட் F உள்ள டெஸ்ட் எலக்ட்ரானுக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து இந்த தேர்ட் ஷெல்ல உள்ள இந்த D எலக்ட்ரான் ஒரு இந்த எலக்ட்ரானை வந்து டெஸ்ட் எலக்ட்ரானா எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து சிக்மா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ சிக்மானா சிக்மா எப்படி கால்குலேட் பண்ணுது? இப்போ இந்த கேஸ்ல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, ஏன்னா பிகாஸ் இதோட ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இதை நோக்கி தான் இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் ப்ரொனவுன்ஸ்ட் ஃபார் ஸ்லேட்டஸ் கான்ஸ்டன்ட், அதை நம்ம வந்து ஏற்றுக்க கூடாது. ஓகேவா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல விட்டுருங்க, அது வந்து 0 கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணும், ஸ்கிரீனிங் பண்ணாது. இப்போ இன்னர் ஷெல்லுக்குள்ள வாங்க. இப்போ இந்த இன்னர் இதை வந்து
இப்போ இதுதான் நமக்கு வந்து எப்படி சொல்றது nth ஆர்பிட். ஓகேவா? இப்போ இந்த கேஸ்ல நம்ம கன்சிடர் பண்ற டெஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருக்கோ அதுதான் நம்ம nth ஆர்பிட்டா எடுத்துப்போம். ஓகேவா? இது nth ஆர்பிட், இது வந்து n-1th ஆர்பிட், இது வந்து n-2. ஓகேவா? ஸோ இப்போ nth ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 15, மொத்தம் வந்து 18 எலக்ட்ரான்ஸ். ஆமா 18 எலக்ட்ரான்ஸ்ல ஆமா 18ல 71 டெஸ்ட் எலக்ட்ரான், அப்போ மீதி 17 இன்டூ 0.35. ஓகேவா? ஏன்னா இங்க இது வந்து nth ஆர்பிட். ஓகேவா? எந்த ஷெல்ல டெஸ்ட் எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் nth ஆர்பிட். அடுத்து n-1 n-2க்குலாம் வந்து ஒரே வேல்யூ 1 தான். ஸோ 1 இன்டூ n-1ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 8 பிளஸ் அடுத்த n-1ல எத்தனை? 2. ஸோ மொத்தமா 17 இன்டூ 0.35 என்ன வரும்? பிளஸ் வந்து 10 வருமா? ஸோ வந்து 15.95 வரும். ஓகேவா? 1 செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். 17 into 0.35 plus 10. ஓகே, கரெக்ட் தான். இப்போ Z எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணுங்க. Z பாசிட்டிவ் சார்ஜ் வந்து 30 minus 15.95. அப்போ என்ன வரும்? அப்ராக்சிமேட்டா 16 கிட்ட வருமா? சாரி 14 கிட்ட வருமா? ஓகே. So இதுதான் Z effective for the D test electron in zinc. In case suppose உங்ககிட்ட வந்து S அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல S இந்த எலக்ட்ரானை வந்து டெஸ்ட் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து S ஆர்பிட்டல்ல இருக்கு. அப்ப நீங்க மறுபடியும் கால்குலேஷனை மாத்தணும். எப்படி போடணும்? சிக்மா is equal to 1 into 0.35 plus 18 into 0.85 plus 10 into 1 அப்படி போட்டு latest constant value கண்டுபிடிச்சு Z effective. பிகாஸ் SAக்கு வந்து ஃபர்ஸ்ட் உள்ள டேபிள், DNFல மட்டும் டெஸ்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் டேபிள். ஓகேவா? ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி பார்ப்போம். இப்போ இந்த Z effective அண்ட் latest கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து பீரியாடிக் டேபிள்ல வந்து எந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகிறது எப்படி, டிக்ரீஸ் ஆகிறது எப்படி, அந்த ட்ரெண்டை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குரூப்புக்கு ஒரு பீரியடுக்கு நான் வந்து ஒரு டேபிள் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு குரூப்புக்கு இப்போ நான் அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். இங்க எழுதினா கரெக்டா இருக்கும்ல? ஓகே. down the group latest constant increases Z effective வந்து first slightly decreases and then remains constant. ஓகேவா? நீங்க இந்த டேபிளை பார்த்தாலே புரிஞ்சிடும். சிக்மா வந்து டவுன் தி குரூப், இதெல்லாம் டவுன் தி குரூப் தானே, லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இப்படி தானே இருக்கும். நான் அதை இப்படி சும்மா ஸ்ட்ரைட்டா எழுதிக்கிறேன், வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ சிக்மா வந்து டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகுது, அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை.
Z எஃபெக்டிவ் என்னன்னா நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், ஸ்லைட்லி இன்க்ரீசஸ் அண்ட் தென் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும் வேல்யூ. ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இவ்வளவுதா along the period Z effective increases by 0.65 and sigma increases by 0.35 for S and P block. ஓகேவா? அலாங் தி பீரியட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அலாங் தி பீரியட் நம்ம செகண்ட் பீரியட் எடுத்துக்கலாம். இது வந்து எஸ் அண்ட் பி பிளாக்கு மட்டும் தான் இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து வேலிட், அதை நீங்க நான் வச்சுக்கணும். ஸோ அலாங் தி பீரியட் வந்து Z எஃபெக்டிவ் வந்து இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 2.60 minus 1.95, இது 5 வருமா? சரி 1.95 தானே. ஸோ இது வந்து 5 வரும், இது வந்து 15 மைனஸ் 6 1 மைனஸ் 0.65 வருமா? அது மாதிரி இது ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க 0.65 வரும். இது ரெண்டுத்துக்கும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க 0.65 வரும். அப்போ Z எஃபெக்ட் வந்து பீரியட்ல வந்து 0.65 ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது 0.65 வந்து ஆட் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி சிக்மாவோட வேல்யூ வந்து ஒவ்வொரு வேல்யூக்கும் இப்போ 2.05க்கும் 2.40க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 0.35 வருமா? அதே மாதிரி சிக்மாவோட வேல்யூ வந்து பீரியட்ல வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் 0.35 ஆட் ஆகி இன்க்ரீஸ் ஆகி போகுது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி ஃபார் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ் like hydrogen, helium plus, lithium 2 plus, sodium 10 plus, etc etc. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சிக்மாவோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். Z effective is equal to Z. ஏன்னா ஸ்கிரீனிங் ஆர் ஷீல்டிங் பண்றதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸே இல்லையே, அங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ ஸ்கிரீனிங் பண்றதுக்கு வேற எந்த ஆளும் இல்லை. அப்போ ஒன்லி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும் தான் இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனுக்கு ஆளே கிடையாது. ஸோ அதனால அங்க வந்து சிக்மா 0, Z effective is equal to Z. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க வந்து மெயினா நான் வச்சுக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த டேபிள் இதை நான் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஐ ஹோப் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து டக்கு அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்துருமா? பார்த்துரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அயனைசேஷன் என்தால்பினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து Z எஃபெக்டிவ் கால்குலேட் பண்றது வந்து பார்த்தோம். பட் ஆக்சுவலி என்சிஆர்டில வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி கொடுத்துட்டு அடுத்தது Z எஃபெக்டிவ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு Z எஃபெக்ட் நடத்தினேன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க. Z எஃபெக்டிவ்னா என்ன, அட்ராக்ஷன்னா என்ன, அது எப்படி ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆகுது, அது புரியணும்னு தான் ஃபர்ஸ்ட் அது சொல்லிட்டு அயனைசேஷன் என்தால்பி சொல்றேன். ஸோ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். சரி, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி டெஃபினிஷன் பார்க்குறோம். ஓகே, இது எழுதவா? ஓகே, இட் இஸ் தி minimum amount of energy required to remove the most loosely
bounded electron from an isolated gaseous neutral atom. ஓகேவா? இதான் அயனைசேஷன் என்தால்பிக்கான டெஃபினேஷன். ஸோ இந்த டெஃபினேஷனுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுப்போம். இது வந்து லித்தியம் 1s2 2s1. ஓகேவா? It is the minimum amount of energy required to remove the most loosely bounded electron. இங்க வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான் எது இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்டா இருக்குதோ அதான் இருக்கிறதுலே மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட். ஸோ இங்க வந்து செகண்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான் தான் மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட். ஏன்னா இது ரெண்டு நியூக்ளியஸ் ஒட்டி இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்பேர்ட் டு திஸ் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ மோர் லூஸ்லி பவுண்டட். ஸோ இந்த இப்போ வந்து இது முக்கியமான நீங்க கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, this atom must be in gaseous state. அயனைசேஷன் என்தால்பி கால்குலேட் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய ஆட்டம் வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கணும். சாலிடாவோ லிக்விடாவோ இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து டெஃபினிஷன் வைஸ். ஸோ இது வந்து ஒரு லித்தியம் கேஸ். இந்த லித்தியம் கேஸ்ல உள்ள மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரானை எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, மேபி லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, எந்த டைப்பா வேணாலும் இருக்கலாம், எந்த டைப் ஆஃப் எனர்ஜி, ஒரு எனர்ஜி வேல்யூ ஜூல்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து இந்த எலக்ட்ரானை வெளியே நாக் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறது தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? ஓகே. ஸோ ஐ ஹோப் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் வந்து இதுல வந்து அயனைசேஷன் எனர்ஜிலேயே IE1 IE2 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ அதே எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ நான் அதே லித்தியம் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து லித்தியம் கேஸ், இது வந்து Li பிளஸ் கேஸ். 1s2 2s2 இது வந்து வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி நாக் அவுட் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி அவுட்டர் மோஸ்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி எடுத்தா அதை வந்து அயனைசேஷன் எனர்ஜி 1ன்னு சொல்லுவோம். சப்போஸ் அது வந்து ஒரு அயானா மாதிரி, இப்போ அதுவும் ஒரு கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு, Li பிளஸ் அயான். இந்த இடத்துல இருந்து நான் மறுபடியும் எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா இதுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்து IE2 பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரானையும் நாக் அவுட், இது வந்து Li2 பிளஸ் கேஸ் தான், எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணி வெளியெடுக்கணும்னு விரும்புறேன்னா இதுக்கு நம்ம IE3ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் 1 1னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது, 2னா ஆல்ரெடி ஒன்று ரிமூவ் பண்ணி வச்சு இப்போ நம்ம செகண்ட் எனர்ஜி கொடுத்து ரெண்டாவது இதை ரிமூவ் பண்ண போறோம். ஓகேவா? அந்த மாதிரி அர்த்தம். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ இதோட ட்ரெண்ட் என்னன்னு பார்ப்போம். அயனைசேஷன் என்தால்பியை
ஐ இன்னும் ஷார்ட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது ionization energy will be increases. என்ன குரூப்ல டவுன் தி குரூப் ionization enthalpy decreases. எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பீரியாடிக் டேபிள் எடுக்குமே. பீரியாடிக் டேபிள் எடுத்தோம்னா இப்போ டவுன் தி குரூப் போகும்போது ஆட்டமோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த நியூக்ளியஸுக்கும் அந்த லாஸ்டில் உள்ள எலக்ட்ரானுக்கும் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ கம்மியாகிறதுனால அந்த எலக்ட்ரானை நல்லா ஹோல்டு பண்ணி வைக்க முடியாததுனால நம்ம கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே அந்த எலக்ட்ரான் வந்து ஈஸியா நாக் அவுட் ஆயிடும். ஓகேவா? இதுவே பீரியட்ல வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ ரேடியஸ் கம்மியாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ வந்து இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் குறையிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா நியூக்ளியஸ் ஒட்டி இருக்குல்ல, அப்போ எலக்ட்ரானுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கும் உள்ள ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். அப்போ நீங்க அந்த இடத்துல நீங்க வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாதான் அந்த எலக்ட்ரானை வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். இல்லாட்டி கஷ்டமா இருக்கும். அந்த இடத்துல நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த பீரியாடிக் டேபிளும் சைமல்டேனியஸா தேவைப்படுது. ஸோ அதனால நான் ஃபுல் ஸ்கிரீன் மோட் வைக்கல. ஓகே, எங்க விட்டேன்? இந்த இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், டவுன் தி குரூப் டிக்ரீஸ் ஆகும். பட் இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷன்னா என்னன்னா ionization enthalpy of boron is less than ionization enthalpy of beryllium. இப்போ நீங்க இந்த வந்து பீரியாடிக் டேபிள் எடுத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், லெஃப்ட் டு ரைட் போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். அப்போ நான் எப்படி பார்த்தா பெர்லியம் கம்பேர் பண்ணும்போது போரானுக்கு தான் வந்து அயனைசேஷன் என்தால்பி வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கணும். பட் இன் ரியாலிட்டி பெர்லியம் ஹேஸ் மோர் அயனைசேஷன் என்தால்பி than போரான். வை? பிகாஸ் இங்க எழுதுறேன். because s orbital due to greater penetrating power of s orbital. இப்போ நீங்க உங்களுக்கு பெனிட்ரேட்டிங் பவர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டவுட் வரும். ஸோ நான் அதை வந்து இங்க எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல அயானிக் இதை மட்டும் அழிச்சிருவோமா? 1 செகண்ட். ஒயிட் இருக்கு.
ஓகே. ஓகே. penetrating power. ஓகே. இப்போ பெனிட்ரேட்டிங் பவர்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதை நியூக்ளியஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து இப்போ நான் வந்து எஸ் ஆர்பிட்டல் வரைகிறேன். அடுத்தது வந்து நான் வந்து இப்போ பி ஆர்பிட்டல் வரைகிறேன். ஒன் செகண்ட். இது வந்து பி ஆர்பிட்டல். அடுத்தது டி வரைஞ்சிருவோமா? ஓகே. டி இது வந்து டி ஆர்பிட்டல். இது சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பெனிட்ரேட்டிங் பவர்ங்கிறது இப்போ இந்த எஸ் ஆர்பிட்டல் இருக்குல்ல, இந்த எஸ் ஆர்பிட்டல் வந்து நியூக்ளியஸ்க்கு ரொம்ப ஸ்பெரிக்கலா சிமெட்ரிக்கலா இருக்கு. சிமெட்ரிக்கா இருக்கும் போது இந்த எலக்ட்ரான் கிளவுடோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நியூக்ளியஸை ஒட்டி யூனிஃபார்மா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எஸ் ஆர்பிட்டல்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இதே நீங்க பி ஆர்பிட்டல் கன்சிடர் பண்ணீங்கன்னா அது வந்து அதோட லோப் வந்து அவுட் சைட் தி நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும். சிமெட்ரிக் அரேஞ்ச்மெண்டா இருக்காது. ஸோ இந்த இடத்துல அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும், பட் இங்க வந்து கம்மியா இருக்கும். ஸோ ஒரு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்காது. அதே மாதிரிதான் டி ஆர்பிட்டல்லையும். ஸோ எஸ் ஆர்பிட்டலுக்கு வந்து மோர் சிமெட்ரிசிட்டி இருக்கிறதுனால நியூக்ளியஸ் ஒட்டி அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மிச்ச ஆர்பிட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால எஸ் ஆர்பிட்டல் வந்து நியூக்ளியஸ் கிட்ட ஒட்டி நெருங்கி இருக்கும் கம்பேரிங் டு அதர் பி அண்ட் டி ஆர்பிட்டல்ஸ். ஸோ விச் மீன்ஸ் அது வந்து நியூக்ளியஸ் ஒட்டி நல்லா பெனிட்ரேட் ஆகி கிட்ட போகுது இல்லையா, அதனாலதான் அதை வந்து பெனிட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ எழுத penetrating effect. அது வந்து எஸ் பி டி அண்ட் எஃப். ஆர்டர் ஆஃப் penetrating பவர். எஸ் ஆர்பிட்டல் கம்பேர் பண்ணும்போது எஸ் ஆர்பிட்டலுக்கு தான் இருக்கிறதுல மேக்ஸிமம். அடுத்தது பி, அடுத்தது டி, அடுத்தது எஃப். ஓகேவா? அதே மாதிரி ஷீல்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. ஷீல்டிங் எஃபெக்ட் அதோட ஆர்டரும் எஸ் கிரேட்டர் தேன் பி கிரேட்டர் தேன் டி கிரேட்டர் தேன் எஃப். ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டல் வந்து நியூக்ளியஸ் ஒட்டி சிமெட்ரியா இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா இங்க உள்ள இந்த எலக்ட்ரான் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து நியூக்ளியஸை சுத்தி இருக்கிறதுனால மோர் அப்படியே ஃபுல் கவரேஜா இருக்கும். இதே பி ஆர்பிட்டல்னா பாருங்க, ஃபுல் கவரேஜ் நியூக்ளியஸ் சுத்தி இருக்காது. ஸோ அதனால வந்து அந்த எலக்ட்ரானால இந்த எலக்ட்ரானும் இங்க உள்ள எலக்ட்ரானை அந்த அளவுக்கு ஷீல்டு பண்ணாது கம்பேர் டு எஸ் சப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஆர்டரையும் நீங்க வந்து மறக்காம நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பெனிட்ரேஷன் எஃபெக்ட் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசன் மோஸ்ட் ப்ராபபிலினால பெர்லியமுக்கு வந்து இன் ரியாலிட்டி போரானை கம்பேர் பண்ணும்போது எக்ஸப்ஷனலி அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன். செகண்ட் எக்ஸப்ஷன் என்னன்னா ionization enthalpy of oxygen
is less than ionization enthalpy of nitrogen. ஓகேவா? இதுக்கான ப்ராபபிள் ரீசன் வந்து due to half filled p configuration. ஓகேவா? ஆக்சிஜன்ல வந்து 2p4, நைட்ரஜன் வந்து 2p3. ஸோ வந்து p ஆர்பிட்டல் வந்து ஹாஃப் ஃபில்ட் ஆயிருக்கு. ஸோ சிமிட்ரி ஜாஸ்தி, எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஜாஸ்தி ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நைட்ரஜன் அந்த இடத்துல வந்து ஸ்டேபிள் சிஸ்டம்ல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். தென் அன்ஸ்டேபிள், ஆக்சிஜனும் ஸ்டேபிள் தான் இல்லைன்னு இல்லை, பட் நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து லெஸ் ஸ்டேபிள். வை? பிகாஸ் ஆஃப் நைட்ரஜன்ல வந்து ஹாஃப் ஃபில்டு p ஆர்பிட்டல் இருக்கு, ஆக்சிஜன்ல ஹாஃப் ஃபில்டு கிடையாது, அது வந்து 4 எலக்ட்ரான்ஸ் உண்டு. ஸோ ஹாஃப் ஃபீல்டு ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா அந்த ஸ்டெபிலிட்டியே அது வந்து இழந்துரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாதான் அந்த எலக்ட்ரானை வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, third exception வந்து ionization energy of magnesium ஒரு செகண்ட். அலுமினியம், அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது மெக்னீசியமுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. வேரியஸ் ரீசன் சொல்லலாம். அந்த எஸ் ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி பெனிட்ரேட்டிங் எஃபெக்ட், நிறைய ரீசன் சொல்லலாம். இன் ரியாலிட்டி அவங்க வந்து வேல்யூ செக் பண்ணி பார்த்ததுல இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் லேபரேட்டரி சிச்சுவேஷன்ஸ்ல இதெல்லாம் செட் பண்ணி பார்ப்பாங்க. அதை வச்சு அவங்க லேப்ல வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க எதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியா வருது கம்மியா வருது. அதை அவங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கா பார்த்து அந்த ஆர்டர் ஃபில் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அதுக்காண்டி ஏன் அப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு ரீசன் வந்து ப்ரீவியஸ் நாலேஜ் வச்சு உருவாக்கிக்கலாம். இதுதான் கரெக்ட் ரீசன் நம்மளால எதுவும் பெர்ஃபெக்டா சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு ஒரு ஆர்டர் இருக்கு, அது மட்டும் எழுதிடுறேன். ஸோ இப்போ வந்து ரிமெம்பர்னு போட்டுக்கோம். ரிமெம்பர்ல ஃபர்ஸ்ட் நீங்க நான் வச்சுக்க வேண்டியது ஒரு செகண்ட், 1 minute guys. ஆர்டர் வந்து நான் எழுதி வச்சிருந்தேன். ஆர்டர் எப்படி நான் வச்சுப்பீங்கன்னு தெரியாது, நானே மறந்துடுவாங்க ஆர்டர்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நான் வச்சுக்க வேண்டியது என்னன்னா IE1 and IE2. ஆல்ரெடி வந்து IE1 IE2 என்னன்னு சொல்லியாச்சு. ஆர்டர் ஃபார் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்.
ஓகேவா? இந்த ஆர்டர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து IE1 ஆர்டர் எழுதுங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் தான் எழுதுறேன். லித்தியம், நீங்க அந்த பீரியாடிக் டேபிள் வச்சுக்கோங்க. லித்தியத்துக்கு அடுத்தது பெர்லியம் வரும். பட் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். போரானுக்கு தான் பெர்லியத்தோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மி, பெர்லியமுக்கு ஜாஸ்தி. அது லித்தியம், பெர்லியம், போரான், இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். அடுத்தது கார்பன், அடுத்தது வந்து ஆக்சிஜன், அடுத்தது நைட்ரஜன் எக்ஸப்ஷன், அடுத்தது குளோரின், நியான். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸப்ஷன், இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஓகேவா? யூஸ்வலி லெஃப்ட் டு ரைட் போனா இன்க்ரீஸ் ஆகணும். பட் வந்து இந்த ரெண்டு இடத்துல மட்டும் எக்ஸப்ஷன் வந்து நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆல்வேஸ் ரிமெம்பர், ஆல்வேஸ் IEN IE1 is less than IE2, less than IE3, so on. அதாவது எப்பவுமே அயனைசேஷன் 1 கம்பேர் பண்ணும்போது 2 ஜாஸ்தியா இருக்கும், 2 கம்பேர் பண்ணும்போது 3 ஜாஸ்தியா இருக்கும், 3 கம்பேர் பண்ணும்போது 4 ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ லித்தியம் NS2 2S1 1S2, இது வந்து Li, இது வந்து Li பிளஸ். எப்பவுமே அயான்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, கேட்டையான்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, கேட்டையானோட சைஸ் வந்து அதோட பேரண்ட் ஆட்டமோட சின்னதா இருக்கும் இல்லையா? ஸோ சின்னதா இருக்கும் போது இப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு IE1 கொடுத்து. இப்போ இந்த இந்த கீழே உள்ள எலக்ட்ரான்ஸ்லாம் இன்னும் நியூக்ளியஸை ஒட்டி வந்துடும். இங்க வந்து Z எஃபெக்டிவ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இங்க அந்த பாயிண்ட் ஆனா ஒன் செகண்ட், எழுதலையா? இங்க வேணா எழுதிடுறேன். Z effective is directly proportional to positive charge divided by negative charge. நெகட்டிவ் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்க சைஸ் ஆஃப் ஆட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. சைஸ் ஆஃப் ஆட்டம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகும், ரிப்பல்ஷனும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா எலக்ட்ரான் ஆட் பண்றதுனால அந்த மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மோர் வில் பி த ரிப்பல்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ். இதுவே நம்ம எலக்ட்ரான்ஸை குறைக்க அந்த நியூக்ளியஸ்ல உள்ள புரோட்டான்ஸ் வந்து இன்னும் ஜாலி தான். ஏற்கனவே ஹேண்டில் பண்ண எலக்ட்ரான்ஸோட இப்போ கம்மியான எலக்ட்ரான்ஸ் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதனாலதான் வந்து Z எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிறதுனால ஆட்டமோட சைஸ் சின்னதாகுது, நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரானுக்கு உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ எனர்ஜி நம்ம அதோட மோரா கொடுத்தாதான் அந்த ரெண்டாவது எலக்ட்ரானை நம்மளால வெளியெடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் சக்சசிவ் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். ஆல்வேஸ் IE1 இஸ் கிரேட்டர் தேன் IE2 and greater than IE3. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இது வேணா மார்க் பண்ணிடுவா. ஓகே, ஸோ இப்போ இது வந்து IE1ஓட ஆர்டர் ஃபார் செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். இப்போ IE2 ஆர்டர் பார்த்துருவோமா? IE2 ஆர்டர் வந்து பெர்லியம், ஃபர்ஸ்ட் கார்பன், தென் போரான், தென் நைட்ரஜன், தென் ஃப்ளோரின், தென் ஆக்சிஜன், தென் நியான், தென் லித்தியம்.
ஓகேவா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ரப்டான வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். IE2 ஆர்டர் பிகாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் நோபல் கேஸ் அந்த மாதிரி ஹாஃபில்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் IE2 ஆர்டர் எழுதியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் மட்டும் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே, இப்போ வந்து தேர்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் எழுதுமா? ஓகே, செகண்ட் வந்து for third period elements இல்லை இங்கேயே ஷார்ட்டாக எழுதிரட்டா? ஏன்னா இந்த 2 பேஜில் ஒரு ஆர்டர் மட்டும் எழுத வேண்டியது இருக்கு. 1 second. இங்க எழுதுறேன். செகண்ட் வந்து வேற கலர்ல எழுதுவா, எல்லோட எழுது. For third period elements IE1 ஆர்டர் வந்து சோடியம், அடுத்து மெக்னீசியம் வரும். பட் தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். மெக்னீசியம்க்கு தான் அலுமினியத்தோட ஹையர் அயனைசேஷன் என்தால்பி. தென் சிலிகான், சல்ஃபர். சிலிகானுக்கு அடுத்து பாஸ்பரஸ் தான் வரும். பட் due to half-filled configuration it has more ionization enthalpy than sulfur, then chlorine, then argon. எப்பவுமே noble gases always have high ionization enthalpy due to its fully filled configuration. IE2 ஆர்டர் வந்து magnesium greater than, silicon greater than, aluminum greater than, phosphorus greater than, chlorine greater than, sulfur greater than, argon greater than, sodium. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 4 அயனைசேஷன் என்தால்பி ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஆர்டரையும் 4 வேல்யூஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஒரு சும்மா ஒரு நோட் மாதிரி தான். இங்கே வேணா எழுதிடுறேன். In periodic table, helium has max ionization energy and cesium as the lowest. என்டையர் பீரியாடிக் டேபிள்லேயே ஹீலியமுக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிறதுலே ஜாஸ்தி, சீஷியத்துக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிறதுலே கம்மி. ஸோ இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து என்னன்னா தேர்டில் மொத்தம் 3 சப்டிவிஷன். ஏ, ஓகே, if the difference between two
successive ionization energy of an element is greater than or equal to 16 electron volt, then its lower oxidation state is stable. இப்போ நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் டாக்ஸில் படிக்கீங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் எப்படி சொல்கிறது, டிபிக்கல் சார்ஜ் ஆர் எலக்ட்ரான் ஃப்ளோடு எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அந்த மாதிரி படிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaCl இது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட். இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, Na+னாலே மெட்டல்ஸ் ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானை லூஸ் பண்ற டெண்டன்சி இருக்கும். நான் மெட்டல்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல தான் இது ரெண்டும் ஹோல்ட் ஆகி ஒரு அயானிக் காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, சோடியத்துக்கு மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, நம்ம இதைத்தான் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம், ஷார்ட்டா OS. குளோரினுக்கு மேல மைனஸ் இருக்குது இல்லையா, இதை -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் குளோரைடுனா Mg2+ 2Cl-, 2 Cl- அயான் ஒரு Mg2+ அயான் கூட சேர்ந்து MgCl2 ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெக்னீசியம் வந்து +2 சொல்லுவோம். ஜஸ்ட் அந்த ஆட்டம்ல இப்போ எந்த சார்ஜ் இருக்கு அதை டினோட் பண்றது தான் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். இங்க வந்து குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 தான், 2 இல்லை. ஏன்னா இங்க ரெண்டு குளோரின் அயான்ஸ் இருக்கு, அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது கோவலண்ட் காம்பவுண்டுக்கு எப்படி பார்ப்போம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் BeCl2னா இதை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். +2 இன்டூ ஹாலஜன்ஸோட மேக்ஸிமம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1 இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துப்போம். ஸோ x - 2 is equal to 0, x is equal to +2. ஸோ பெர்லியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹியர் வந்து +2. இந்த மாதிரி தான் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு கண்டுபிடிப்போம். டிபிக்கல் சார்ஜ் ரெப்ரசன்ட் பண்றது தான் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இப்போ வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி, எதர் அயான்ஸுக்கு வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் மூலமா வருது. இப்போ I1னா ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருது, I2னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி 2 பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் சக்சசிவ் அயனைசேஷன் என்தால்பி வந்து 16 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதுதான் வந்து ஸ்டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், இது கேஷியஸ் ஸ்டேட்ல தான் அயனைசேஷன் என்தால்பி கால்குலேட் பண்ணுவோம். Na+ கேஸ், இதை வந்து I1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி Na+ இருக்கிற கேஸ் இது வந்து I2, Na2+ கேஸ். இப்போ இதோட ரெண்டோட அயனைசேஷன் என்தால்பி I1 I2 - I1 இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 42.7 எலக்ட்ரான் வோல்ட்னு இருந்துச்சு, which is way more greater than 16. ஸோ ஆப்வியஸ்லி இங்க இருக்கிறதுல எது லோ, இந்த ரெண்டுத்துல எது லோவோ அதுதான் ஸ்டேபிள். இங்க எது ரொம்ப லோ, Na+ தானே லோ than Na2+. therefore Na+ is more stable than Na2+. ஏன்னா இப்போ Na+னா நோபல் கேஸ் கான்ஸ்பிரேஷன், Na2+னா நோபல் கேஸ் விட்டு மறுபடியும் பின்னாடி போயிருது, அதுதான். ஓகேவா? நீங்க மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டா நீங்களே போட்டுடலாம். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த குரூப்புக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், காம்பவுண்ட்ஸ் ஆகும். ஃபர்தரா படிக்க அதுவே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்காண்டி தான் நான் சொல்றேன். ஓகே.
இப்போ B வந்து if the difference is less than or equal to 11 electron volt, then higher oxidation state is stable. Okay, for example, magnesium gas to Mg plus gas, இது IE1. அதே மாதிரி மெக்னீசியம் பிளஸ் கேஸ் டு IE2 Mg2 பிளஸ் கேஸ். இது ரெண்டோட அயனைசேஷன் என்தால்பி டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு வந்துச்சுன்னா 7.4 எலக்ட்ரான் வோல்ட்னு வந்துச்சு. கால்குலேட் எக்ஸ்பெரிமெண்ட்லி கால்குலேட் பண்ணி பார்த்ததுல, which means which is less than 11 electron volt. Therefore Mg2 plus is stable. ஓகேவா? உங்களுக்கு நோபல் கேஸ் இதை வச்சு ஆக்டெட் ரூல் வச்சு சொல்லலாம். Mg2 பிளஸ்ல Mg2 பிளஸ்னா நியான் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நோபல் கேஸ் ஸ்டேபிள். அதை வச்சு நீங்க வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், if the difference is between 11 electron volt and 16 electron volt, then also lower oxidation state is stable. ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் இதை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா. இது பட் அவங்க என்சிஆர்டியில் கொடுத்துருக்குது ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் 2 பேஜ் அயனைசேஷன் என்தால்பிக்குள்ள. ஓகே, இதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா நான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்காண்டி எழுதுவேன். ஓகே, இப்போ என்சிஆர்டி ரீட் பண்ணுவோம். என்சிஆர்டி ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி என்சிஆர்டி மாற்றி மாற்றி இது பண்ணால் உங்களுக்கு போர் அடிக்கும், டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ நான் எல்லாம் ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டேன்னா மேக்ஸிமம் என்சிஆர்டி எல்லாம் கவர் பண்ணிடுவேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பார்ப்போமா? ஓகே, ஓகே. One second. Okay. ஒரே ஒரு செகண்ட். ஓகே, ஸோ இப்போ அயனைசேஷன் என்தால்பி ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அயனைசேஷன் எனர்ஜினா எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரானை வெளியே தள்ளுறது. எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா எலக்ட்ரானை கொடுத்து எனர்ஜியை வெளியே எடுக்கிறது. அவ்வளோதான், ஆப்போசிட். பட் இதில் வந்து ஒரு சிக்கல் இருக்கு, நான் சொல்கிறேன். ஓகே, எப்படி எழுதலாம்? ஓகே, an electron it is
is defined as the amount of energy released or observed when an electron is added to a neutral gaseous atom. ஓகேவா? இன்னொரு விஷயம், அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக்ஸ் நம்ம ஏதாவது ஒரு சிஸ்டம், இங்க சிஸ்டம்ங்கிறத நம்ம வந்து அந்த கேஷியஸ் ஆட்டம் தான் சொல்றோம். ஸோ ஏதாவது ஒரு சிஸ்டத்துல நம்ம எனர்ஜி கொடுத்தோம்னா அதோட என்தால்பி சேஞ்ச் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம்ல இருந்து எலக்ட்ரானை வெளியே எடுத்தோம்னா அதோட என்தால்பி சேஞ்ச், சாரி, ஏதாவது சிஸ்டம்ல இருந்து எலக்ட்ரான் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வந்து என்தால்பி சேஞ்ச் வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம் அக்கார்டிங் டு கெமிஸ்ட்ரி. பட் பிசிக்ஸ்ல அப்போ இல்லை பிசிக்ஸ்லயே சேம் சாரு, இது ஹீட்டு சேமு, பட் வேற இதெல்லாம் வேற, அது என்னன்னு சொல்லி பின்னாடி படிப்போம். ஸோ இஃப் யூ கிவ் ஹீட் டு த சிஸ்டம் ஆர் எனர்ஜி டு த சிஸ்டம், then enthalpy change is positive. If you remove or energy is released by the system, then enthalpy change is negative. ஸோ அதைப்படி பார்க்கும்போது அயனைசேஷன் என்தால்பி எப்பவுமே நம்ம எனர்ஜி கொடுக்கறது. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி will always be பாசிட்டிவ். ஓகேவா? அதே மாதிரி it can be both positive and negative. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். மோஸ்ட்லி நெகட்டிவாக இருக்கும், பட் சம் கேசஸில் பாசிட்டிவாகவும் இருக்கும். அதான் நான் இங்கே டெஃபினிஷனில் எழுதியிருக்கேன்ல, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் ஆர் அப்சர்வ்டாகவும் இருக்கலாம், ரிலீஸ்டாகவும் இருக்கலாம் when an electron is added to a neutral gaseous atom. இதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஓகேவா? ஓகே. ஆர்எல்ஸ் எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் சொல்லணும். நான் இங்க எழுதுறேன். எண்டோதெர்மிக் energy is இப்போ அதாவது எண்டோதெர்மிக்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ எண்டோதெர்மிக்னா எனர்ஜி வந்து சிஸ்டம்ல வந்து அப்சர்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து என்தால்பி சேஞ்ச் வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி எக்ஸோதெர்மிக் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். இங்க வந்து டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். இதெல்லாம் ஒரு சர்டைன் அசம்ஷன்ஸ் வச்சு சயின்டிஸ்டா கிரியேட் பண்ண நோட்டேஷன்ஸ். ஓகேவா? So it can be both endothermic or exothermic, positive or negative, but ionization energy will always be positive, that is endothermic. Ionization energy will be always be endothermic. Okay va? So இதோட ட்ரெண்ட் பார்த்துரும். ஓகே.
இப்போ இதை நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். பீரியட் வைஸ் 1 minute கைஸ். இன்னைக்கு கொஞ்சம் செஷன் வந்து லாங்கா போகும், இதோட இதை முடிச்சிடலாம், அதுக்காண்டி தான். ஓகே ஓகே. ட்ரெண்ட் வந்து பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போகும்போது it will increases numerically. ஓகே, அதே மாதிரி குரூப்ல down the group decreases நியூமெரிக்கல். இப்போ நீங்க இந்த நியூமெரிக்கல்னு சொல்ற அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் குழப்பமான ட்ரெண்ட். பிகாஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து நெகட்டிவ், பட் ஃபார் நாட் ஆல் எலிமெண்ட்ஸ் இட் இஸ் நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து நெகட்டிவ்னு சொல்றது சும்மா ஒரு சைன் நோட்டேஷன் தான். எவ்வளோ அமௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -500 கிலோஜூல் பெர் மோல், -600 கிலோஜூல் பெர் மோல், இது ஒரு 2 வேல்யூ இருக்குதுன்னு வைங்களேன். அக்கார்டிங் டு நம்பர் வைஸ் நம்ம நியூமெரிக்கல் சிஸ்டம் மேக்ஸ் படி -500 தான் -600 பெருசு. பட் இந்த இடத்துல கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க -500னா 500 கிலோஜூல் பெர் மோல் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு. 600 கிலோஜூல் பெர் மோல் -600 கிலோஜூல் பெர் மோல்னா 600 கிலோஜூல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த 600 வெளியே இருக்கு, இங்க 500 தான் வெளியே இருக்கு. அப்போ விச் ப்ரொடியூஸ் மோர் எனர்ஜி ரிலீஸ்ட். அதானே இதுக்கு அர்த்தம். ஸோ நம்ம லெஃப்ட் டு ரைட் போகும்போது அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிற அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி டவுன் தி குரூப் நம்ம போகும்போது இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிற அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஓகே, இப்போ அதை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் group 17 halogens have more negative electron gain enthalpy. ஓகேவா? ஏன்? பிகாஸ் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1s2 2s2 2p5, இன்னும் இதுல ஒரு எலக்ட்ரான் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இது வந்து நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிடும். F- வந்து நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சது நோபல் கேஸ் ஸ்டேபிள். ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாலே போதும், அது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அடைஞ்சிடும், விச் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த சிஸ்டம்ல இருந்து எனர்ஜி வெளியேறுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ ஓகே, மேக்சிமம் எனர்ஜி ரிலீஸ்ட் on adding electron. இதே மாதிரி தான் ஒரு
இதே மாதிரி தான் அந்த ஒரு ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடைடு இருக்கும். ஒன்று ஆட் பண்ணாலே போதும், ஈஸியாக நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் நடந்துடும். ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக ரிலீஸ் ஆகும். ஸோ இட் ஹாஸ் மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஆன் தி அதர் ஹேண்ட், whereas noble gas have large positive electron gain enthalpy. Okay, one second guys. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நோபல் கேஸஸ்க்கு வந்து ஆல்ரெடி ஸ்டேபிள்டு அவுட்ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அது கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையில்லை அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், நீங்கள் அதை வற்புறுத்தி கொடுக்குறீங்க. ஏன்னா அது ஏற்கனவே ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அதை நீங்கள் வற்புறுத்துற விதமாக வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கொடுத்து அதை அன்ஸ்டேபிள் ஆக்க பார்க்குறீங்க. ஸோ விச் இஸ் நாட் லைக். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து நிறைய எனர்ஜி கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அந்த எலக்ட்ரானை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ விச் ஹேஸ் லார்ஜ் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இங்கே லார்ஜுங்கிறது நீங்கள் நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நியானுக்கு கொடுத்தாதான் அதால் ஒரு எலக்ட்ரானை வந்து அதுக்குள்ளே ஏற்றுக்க முடியும். அதுதான் வந்து லார்ஜ் பாசிட்டிவ் கெயின் என்தால்பி நோபல் கேஸஸ்க்கு உண்டு. அதே மாதிரி மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து ஹாலோஜன்ஸ்க்கு உண்டு. ஓகேவா? ஓகே. இப்போ இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. எத்தனை எக்ஸப்ஷன் கேட்டிங்கன்னா வேற வழியிலேயே 1 minute. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று சொல்லிடுறேன். நான் போன வாட்டியே சொன்னேன் இல்லையா, I1 ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் I2 2 எலக்ட்ரான். அதே மாதிரி எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கும் 1 2 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. One is to 2. Okay. Oxygen O minus. Gas. 1 2 1 2 3 4 5 6. இதில் வந்து 1 2 1 2 3 4 5 6 7. ஓகே புள்ளி மட்டும் வச்சிடணுமா? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 3 4 5 6 7 8. ஓகேவா? இது வந்து O மைனஸ் கேஸ், இது வந்து O2 மைனஸ் கேஸ். ஓகேவா? இதுல வந்து இதை கன்வெர்ட் பண்றத வந்து
எலக்ட்ரான் கெயின் என்தால்பி 1ன்னு சொல்லுவோம். இதுல இருந்து இது வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி 2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இப்போ இது வந்து ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஆகணும்னா 2 எலக்ட்ரான் கெயின் ஆகணும் இல்லையா? ஸோ இது 2 எலக்ட்ரான் கெயின் ஆகணும். ஃபர்ஸ்ட் இது ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகி O மைனஸ் ஆயிருது. இதோட எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட வேல்யூ வந்து நெகட்டிவா வரும். பிகாஸ் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு which going to increase the stability. ஸோ அதனால எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து நெகட்டிவா வரும். பட் நாட் தட் மச் நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, அடுத்தது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இங்க வந்து பாசிட்டிவா மட்டும்தான் வரும். பிகாஸ் ஏன்னா இதுவே ஒரு ஆனயான், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நிறைய உள்ள ஸ்பீஷிஸ். இந்த இடத்துல நீங்க இன்னொரு ஒரு எலக்ட்ரான் மாதிரி உள்ள நெகட்டிவ் சார்ஜை இது கிட்டக்க கொண்டு போனீங்கனாலே ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தான் இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்குள்ள அட்ராக்ஷனோட இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் இங்க வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், பிகாஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ அட்ராக்ஷனோட ரிப்பல்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானால இதுக்குள்ள வர முடியாது. நீங்க நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து எனர்ஜி கொடுத்து தான் அந்த எலக்ட்ரானை உள்ள போக வைக்க முடியும். அப்போ அது நீங்க உள்ள போக வைக்கக்கூடிய எனர்ஜி அளவுக்கு வெளியே அந்த அளவுக்கு எலக்ட்ரான் ஆட் ஆனோடனே அந்த எனர்ஜி வந்து அவ்வளவு அமௌண்ட் ரிலீஸ் ஆகாது. ஸோ நீங்க கொடுத்ததுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான், ரிட்டர்ன்ஸ் அவ்வளவு வராது. இப்போ இங்க O மைனஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க எப்படியோ ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க, எலக்ட்ரானை ஆட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 கிலோ ஜூல் 400 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்து அந்த எலக்ட்ரானை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க. பட் நீங்க அந்த அப்படி ஆட் பண்ணியும் அந்த உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் ஆட் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன எனர்ஜி எவ்வளவு வந்திருக்கும்னா ஒரு சம்வாட் ஒரு 200. அப்போ நெட் வந்து 400 மைனஸ் 200 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரா 200 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்து உங்க கை காசு போட்டு எனர்ஜி செலவழிச்சுதான் அந்த எலக்ட்ரானை வந்து அந்த O மைனஸ்குள்ள ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெட் ப்ராசஸ் இஸ் எண்டோதெர்மிக். ஸோ அதனாலதான் சாரி இங்க எழுதவா, ஆல்வேஸ் டெல்டா HEG 2, 3 etc is positive. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸப்ஷன் பார்த்துருமா? எக்ஸப்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் என்னன்னா, sulfur has more negative electron gain enthalpy than oxygen. அதே மாதிரி fluorine has more negative electron gain enthalpy than fluorine. இதோட PYQ ஒன்று கேட்டிருந்தாங்க.
எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான், ஸோ இது எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர்டர் வந்து ஆக்சிஜன், அது இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டினாலும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து கிட்டத்தட்ட சேம் தான். எலக்ட்ரான் அஃபினிட்டினா அந்த நியூட்ரல் ஆட்டமுக்கு எந்த அளவுக்கு எலக்ட்ரான் மேல ஆசை இருக்கு, எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கணுங்கிற ஒரு டெண்டன்சி இருக்கு அப்படிங்கிற அதுவும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஒண்ணுதான். ஸோ இப்போ அந்த ஆர்டர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டாங்க. ஸோ இப்போ ஏன்னா சல்ஃபர் ஹஸ் மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி தென் ஆக்சிஜன்னா சல்ஃபர்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றீங்க நீங்க இப்போ குளோரின் எடுக்கலாம், குளோரின்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றீங்க, ஃப்ளூரின்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றீங்க. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சது என்னன்னா குளோரின்ல ஒரு எலக்ட்ரான் நியூட்ரல் குளோரின் கேஷியஸ் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது 600 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா ஃப்ளூரின்ல அதே இது ஃப்ளூரின்ல ஆட் பண்ணும்போது வெறும் 400 தான் ரிலீஸ் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சைஸ். ஏன்னா ஃப்ளூரினோட சைஸ் வந்து இது வந்து குளோரின், இது வந்து ஃப்ளூரின். நம்ம இதுல எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் ஆகும் போது இங்க ஆல்ரெடி உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து நல்ல க்ளோஸ்லி ஸ்பேஸை நல்லா ஆக்குபை பண்ணதுனால இந்த எலக்ட்ரான் வரும்போது இதுக்கு ரிப்பல்ஷன் நடந்து அந்த அளவுக்கு இது வந்து ஸ்டெபிலிட்டி அடையல. பட் இந்த குளோரின்ல வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கு கம்பேர்ட் டு ஃப்ளூரின். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும்போது இங்க மிச்ச எலக்ட்ரான்ஸ்க்கும் இருக்கிறதுக்கு இடம் பிரச்சனை இல்லை. ஸோ ரிப்பல்ஷன் கம்மியா இருந்துச்சு குளோரின்ல. ஸோ அதனாலதான் அதே காரணம் தான் ஆக்சிஜனுக்கும் சல்ஃபருக்கும். ஓகேவா? because in both cases the added electron occupies large space and electron repulsion is least. ஓகேவா? ஓகே. ஸோ ஓகே கைஸ், இது மாதிரி இப்போ இந்த ரிப்பல்ஷன் எக்ஸப்ஷன் பார்த்தாச்சு. இதுல ஒரே இருக்கு, இந்த நோபல் கேஸ் கூட நைட்ரோஜன் also have positive electron gain enthalpy. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் half-filled stable configuration அந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ண நைட்ரோஜன் விரும்பாது. ஸோ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா எனர்ஜி ஃபோர்ஸ் கொடுத்துதான் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண வைக்கணும். ஓகேவா? இப்போ புக்ல வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து படிக்கணுமா இல்லையான்னு தெரியல. நான் இருந்தாலும் வந்து என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்ல கேட்கறதுக்கு ஹெவி சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் அதை நடத்துறேன். அதோட அடுத்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்துருவோம். ஓகே. எலக்ட்ரான் affinity. AE. ஓகேவா? எலக்ட்ரான் அஃபினிட்டியோட சிம்பிள் வந்து ஏ, சப்ஸ்கிரிப்ட்ல இ. ஓகேவா? இதுல வந்து
எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது ஒரு சம் புக்ஸ்ல வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு பதிலாக யூஸ் பண்ற ஒரு டேர்ம். எலக்ட்ரான் அஃபினிட்டினா ஒரு ஆட்டமுக்கு எந்த அளவுக்கு அந்த எலக்ட்ரான் மேல ஆசை, அதாவது கெயின் பண்றதுங்கிற டெண்டன்சி இருக்குங்கிறத மெஷர் பண்றது தான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இதை எப்படி மெஷர் பண்ணணும் அதெல்லாம் பத்தி என்சிஆர்டில கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கோம். அந்த ரிலேஷனை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ல வந்து டைரக்ட் எம்சிக்யூ அப்படி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு இது உங்களுக்கு கொஞ்சம் லேசா குழப்பம், இதை என்ன வச்சுக்கோங்க. இஃப் addition of electron to an neutral gaseous atom எண்டோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா, அதாவது எனர்ஜி கொடுத்துதான் எலக்ட்ரான் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து டெல்டா ஹெச்இஜி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து பாசிட்டிவ், பட் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து நெகட்டிவ். ஓகேவா, ஆப்போசிட். அதே மாதிரி எக்ஸோதெர்மிக்கா இருந்துச்சு, எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா, அப்போ வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து நெகட்டிவ், பட் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பாசிட்டிவ். ஓகேவா, ஆப்போசிட். ஸோ இந்த இதை வந்து நீங்க வந்து மெயினாக நான் வச்சுக்கணும், கேட்பாங்க கொஸ்டின்ல. ஓகேவா, ஸோ இதை வச்சுட்டு எலக்ட்ரான் கெயின் ரிலேஷன் பிட்வீன் electron gain enthalpy and electron affinity. இதோட ரிலேஷன் என்னன்னா, electron gain enthalpy delta HEG is equal to negative of electron affinity minus 5/2 RT. ஓகேவா, இந்த ரிலேஷனை வந்து நீங்க வந்து நான் வச்சுக்கணும். மறுபடியும் சொல்றேன், எண்டோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி நெகட்டிவ், பட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாசிட்டிவ். எக்ஸோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நெகட்டிவ், பட் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து பாசிட்டிவ். ஆப்போசிட்டா இருக்கும். One second, guys. Any other temperature, heat. ஸோ இந்த ரிலேஷனை மட்டும் நீங்க நான் வச்சுக்கோங்க, டெல்டா ஹெச்இஜிக்கும் இதுக்கும். ஸோ வந்து ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், இங்க வந்து எழுதுறா. ஓகே, வேர் ஆர் இஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ வந்து இந்த கேஸ்ல நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன யூஸ் பண்ணணும்னா, ஓகே, மேக்சிமம் ஜூல் பெர் மோல்ல தான் கொடுப்பாங்க. 8.314 அந்த மாதிரி அந்த வேல்யூ யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அதை நான் போன இதுல எழுதிருக்கேன், லெக்சர்ல எழுதிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. டீங்கிறது டெம்பரேச்சர். ஓகே, ஓகேவா. ஸோ இந்த ரிலேஷன் பண்ண வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஸோ முடிச்சுக்கலாம். இன்னும் வந்து சில டாபிக்ஸ் இருக்கு, சின்னதுதான், பட் கொஞ்சம் டைம் எடுத்து சொன்னால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ 1 second.
எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கு, அது ஸ்கேல் இருக்கு, பேசிக் ஆம்போட்டரிக் ஆக்சைட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். சரி, இதை வேணா நான் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து இது கூட சேர்த்து கெமிக்கல் பாண்டிங் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ வேற அப்லோட் பண்ணணும். இப்போ அப்லோட் பண்ணா தான் கரெக்டாக இருக்கும். நான் முடிக்க முடியும்னு நினைச்சேன், பட் ஜெட் எஃபெக்டிவ் கால்குலேட் பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ எலக்ட்ரான் அப்லோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும், 10 மினிட்ஸ். ஸோ அதோட சில கொஷின்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், ஸோ ஃபார்முலாஸ் மட்டும். ஸோ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு அதையே சேர்த்து பார்க்குறோம். ஸோ ஓகே கைஸ், இந்த சாப்டர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, பரவாயில்ல, பொறுமையாக போகலாம், பிரச்சனை இல்லை, எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஸோ ஓகே கைஸ், பார்க்கலாமா?